பாரதியினுடைய வரிகளை படிக்கின்ற போது அன்பு எவ்வளவு பெரிய பிரதானம் என்பதை உங்களுக்கு தெரியும். அடுத்த வேளை உணவுக்கு வாங்கி வைத்த அரிசியை காக்கையும் குருவியும் குத்தி தின்கின்ற போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நம்ம ஈகை பெருநாளுக்கு வாழ்த்து சொல்வதும், கிறிஸ்துவர்களுக்கு வணக்கம் சொல்வதும், அவர்கள் இந்துக்களை கொண்டாடுவதும் மனிதநேயம் என்கின்றோம். தன் இனமே இல்லாத இனத்தை பார்த்து கொண்டாடுவதுதான் சிறப்பு என்பதை இந்த மண்ணுக்கு மகத்தான சொன்னவன்தான் பராசக்தி மைந்தன் பாரதி. இதை விடுங்க சார், முல்லைக்கு தேர் தந்த பாரி, அந்த வரிசையில் வந்த காரி ஓரி, மயிலுக்கு போர்வை தந்த போகன், இன்னும் சங்க இலக்கியத்தில் மான்கள் விட்டு கொடுத்து நீரை பருகாமல் வாழ்ந்த வாழ்க்கையை படிக்கின்ற போது இறைநெறி என்பது அன்பின் பிரதானம், அன்பின் அடிநாதம் என்பதை நமக்கு சொல்வதுதான் தமிழ் இலக்கியங்கள்.